ஹலோ வீவர்ஸ், 25 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற மார்ச் 3ஆம் தேதி ஆபத்தான சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடக்காமல் இருக்காதுங்க. ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது பணப்புழக்கமானது கணிசமாக அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருந்ததுங்க. பண வரவுல ஏகப்பட்ட சிக்கல்களுமே இருந்து கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா சங்கடத்தை தான் கன்னிராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு தான் வரப்போகின்ற மார்ச் 3 இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஓரளவுக்கு பணப்புழக்கமானது கணிசமாக அதிகரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது கடந்த மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. உறவினர்களுடைய வருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்பட போகிறது. முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் எல்லாமே பிறக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது திருப்திகரமாக இருக்க போகிறது. புதிய ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, இது போன்ற யோகங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆபரண நகைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுக சிறுக நீங்க சீட்டு போட்டு சேமித்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்துல இப்போது நீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் பிரிந்து இருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில மனஸ்தாபங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு இருவருமே பார்த்தீங்கன்னா பிரிந்து இருந்திருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரிந்து இருந்த இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் எந்த அளவுக்கு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உண்மையாக இருந்திருக்காங்க, மனைவி எந்த அளவுக்கு கணவர்கிட்ட உண்மையாக இருந்திருக்காங்க. இவங்க இல்லாமல் நம்மளால பார்த்தீங்கன்னா இருப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டம். அவங்க நமக்காக எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு புரிதலானது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குங்க. இந்த புரிதலின் காரணமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளுமே திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துவதை விட இப்போது இந்த நேர காலத்தில் யார் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்க, யார் எந்த அளவுக்கு உண்மையோடு பழகுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போது சூழலுமே மாறப்போகிறது. இதனால் பிரிந்து இருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புமே ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. கன்னிராசி நேயர்கள் தம்பதியர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக பலருமே பார்த்தீங்கன்னா கேட்டு இருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த நேர காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த விஷயமானது நடக்கும். இதனால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்லையுமே இருப்பாங்க. மேலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரியான யோகங்களுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்போது நிறைவேறக்கூடிய அளவுக்கு சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகள் வழியில பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்துப்பாங்க. அதே போல பிள்ளைகளின் மூலமாக ஒரு சில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்குங்க. மனம் வருந்தும்படியான சில விஷயங்களுமே நடந்திருக்குங்க. இப்போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையானது கிடைப்பதோடு பிள்ளைகள் நீங்க சொல்றதை கேட்டு நடந்துப்பதோடு அவங்க உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஒரு முன்னேற்றமும் அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போது நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போய் அவங்களுக்குன்னு ஒரு கெரியரை அமைச்சுப்பாங்க. அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. அதே போல் அவங்களுடைய கல்லூரி மற்றும் பள்ளி படிக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அதில் அவங்க வின் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இல்லைனா எந்த டீச்சர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அவங்களே பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை பற்றி ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, சொல்கிறத கேட்குறாங்க, ஒபேயோடு நடந்துக்கிறாங்க
அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய வாயாலேயே நீங்கள் கேட்பீர்கள். இதன் மூலமாகவும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதாவது யார் இவனை திட்டினாங்களோ அவங்களே பார்த்தீங்கன்னா இவனை பற்றிய ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பிள்ளைகளுடைய வழியில் இப்போது பெருமைப்படக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் திருமண முயற்சிகள் அனைத்திலையுமே சாதகமாக உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மகளுக்கு நல்ல இடத்துல இருந்து வரனானது அமைய போகிறது. ரொம்ப நாட்களாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வரனானது அமைய கொடுங்க. மேலும் குடும்பத்தில் தந்தை வழியில் அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்களானது ஏற்படலாம். உறவினர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு பிரச்சனையில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டு நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல போய் அதுவே அங்கு பிரச்சனையாக மாறிவிடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லையும் கவனத்தோடு இருந்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து அவங்களே வாலண்டரியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சில விஷயங்கள் சொல்லி அதுக்கு கருத்து கேட்குறாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கருத்து சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வாலண்டரியாக போய் நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது செய் அது செய் அப்படின்னு எந்தவித கருத்துக்களையும் சொல்ல வேண்டாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தப்பாக போய் முடியக்கூடும் என்பதால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியங்க. குடும்ப விஷயங்களில் அவர்கள் தலையிடுவதை நீங்களுமே அனுமதிக்க வேண்டாம். அதாவது அவங்களுடைய குடும்ப விஷயங்கள்லையும் போய் நீங்கள் தலையிட வேண்டாம், உங்களுடைய குடும்ப விஷயங்கள்லையுமே அவங்கள தலையிடுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது எந்தவித பிரச்சனைகள் என்றாலுமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியாகிய நீங்களே இருவரும் பேசிக்கொள்வது தான் நல்லது. நீ இது பண்ணது சரியில்லை, அது பண்ணது சரியில்லை, இனி இதை நீ செய்யாத, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க, பார்ட்னர் கிட்ட நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசலாங்க. அதை விட்டுட்டு இப்படி எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லும்போது அவங்க அதை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு விஷயங்கள் அவங்களுடைய அனுபவத்தில் சொல்லும்போது அது உங்களுடைய குடும்பத்துக்கு செட் ஆகாமல் போகலாம். ஸோ கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே பார்த்தீங்கன்னா பேசி சமாதானமாக்கி கொள்வது தான் நல்லதுங்க. அதே போல் மற்றவர்களுடைய கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய விஷயங்களில் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேயே போய் பேசு. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நீ மற்றவங்க கிட்ட எதையும் கருத்து கேட்டு நீ வந்து அவங்க சொல்கிறத வச்சு நடந்துக்காத. நீங்கள் இருவருமே உட்காந்து பேசுங்க, பிரச்சனைகள் சரியாகிரும். இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸாக இருக்கணுங்க. ஸோ அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் பேசும்போது தேவையில்லாத சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மீண்டும் இருக்கிறது என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா எந்தவித ப்ரெஷருமே இல்லாமல் ரொம்பவே ஜாலியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு வருவீர்கள். நினைத்த விஷயங்களை நினைத்தபடி நல்ல விதமாக நிறைவேற்றி மகிழக்கூடிய சந்தர்ப்பமுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது. நான் எது நினைக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தெரியல. அதாவது கெட்டதை நினைச்சா அது நடக்குது, சரி நம்ம நினைக்கிறது தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லதை நினைச்சா அது சுத்தமாக நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் சொல்லக்கூடிய நிறைய பேருடைய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த நிலை மாறப்போகிறது. நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நினைத்தபடி உங்களுக்கு நல்ல விதமாக நிறைவேற்றி மகிழக்கூடிய சந்தர்ப்பமுமே இப்போது கிடைச்சிருக்குங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே மேலதிகாரிகளிடம் இருந்து ஒரு நன்மதிப்பானது கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது மேலதிகாரிகளிடம் இருந்து ஒரு நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விற்பனையானது அதிகரிப்பதுடன் லாபமுமே படிப்படியாக உயரக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாங்க. ஷேர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அளவுக்கும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் பெண்களாக இருப்பின் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யுங்க. பொறுமையை கடைபிடிப்பது எல்லா விதத்திலையுமே நல்லதுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமையானது கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் கன்னிராசி நேயர்களாகிய நீங்க பார்த்தீங்கன்னா தற்போது சந்திர கிரகணமானது வரப்போகிறது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பிற்பகல் 3:19 மணிக்கு இந்த கிரகணமானது ஆரம்பித்து மாலை நேரம் 6:47 மணி வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்திக்கோங்க. அதே போல அடுத்த நாள் காலையில் அதாவது
அதாவது புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோவிலில் இருந்து புறப்படும் போது ஒரு 3 பேருக்கு இல்லைனா ஒரு 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா கோதுமையையும் வெள்ளத்தையும் பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாக நமக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு கெடுபலன்கள் நடப்பதாக இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம கன்னிராசி நேயர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் மட்டும்தான் செய்யணும் கிடையாதுங்க. எல்லா ராசினருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசார செஞ்சுட்டு வரலாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களுமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. பொதுவாகவே கிரகணம் என்பது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. சில நேரங்களில் நல்லதாக இருக்கும், சில நேரங்களில் கெட்டதாகவும் அமையலாம். அந்த வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 70% பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 30% சாதகமாக இருக்கணும்னா இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.